வாழ்க இசையுடன், வாழ்க நலமுடன், அனைவருக்கும் அகம்கனிந்த கோடை வணக்கங்கள். கோடை காலம் துவங்கிவிட்டாலே சுட்டெரிக்கும் இந்த வெயிலின் தாக்கம் நம்மை வாட்டத் தொடங்குகிறது. அது வாட்டத் தொடங்கும் முன்பாகவே நம் மனமும் வாடத் துவங்குகிறது. எப்படிதான் சமாளிக்க போறோமோ என்று. இந்த சூழலில் நாம் நமது அன்றாட வாழ்வியலில், நமது வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன நுட்பங்கள் நமக்கு பெரிய பெரிய மாற்றங்களை அளிக்கும். கோடையை கொண்டாடலாம். இதில் முக்கியமாக நமது உணவு முறையே உடல் நலனை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என்பது எல்லோரும் அறிந்தது. குறிப்பாக சுவை மற்றும் பழக்கத்திற்கு அடிமையாகி, அதாவது நாவுக்கு அடிமையாகி நோய்க்கும் அடிமையாகி விடுகிறோம் என்பதை நினைவு கூர்ந்து, இயற்கையின் உயிராய் எங்கும் இறைந்துள்ள இறையை வணங்கி, செயற்கையின் சிந்தைக்கு எட்டா செல்வத்தை வணங்கி, முயற்சியின் முதன்மையாய் வரும் இறையை வணங்கி, பயிற்சியின் பயனாய் விளையும் பரத்தினை வணங்கி துவங்குவோம். குறிப்பாக எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்கள், காரம் கலந்த சமைத்த, அதிலும் வறுத்த, கருக பொருத்த பண்டங்களை தொடர்ந்து உண்பது உடலில் வெப்பத்தை மேலும் பல மடங்கு அதிகரிக்க செய்யும் என்பதை மறந்து அவற்றை தவிர்ப்போம். தேவையான அளவு உடலில் நீர்ச்சத்து இல்லை என்றால், இந்த வெப்பம் காரணமாக அளவுக்கு அதிகமான உடல் சோர்வு, தலைவலி, தோல் நோய்கள், செரிமான கோளாறுகள் மற்றும் சிறுநீரக பாதையில் எரிச்சல் போன்ற பல்வேறு உபாதைகள் ஏற்பட காரணமாகிவிடுகின்றன. இவ்வாறு சமைத்த உணவுகளை செரிப்பதற்கு உடல் அதிக ஆற்றலையும் நீரையும் செலவிடுவதால் அது நம்மை எளிதில் நீர் இழப்புக்கு உள்ளாக்கி விடுகிறது. எப்பொழுது நீர் சுருக்கு என்று சொல்வார்கள், சிறுநீரக தொந்தரவு இருந்தாலும் உடனடியாக அடுத்த கணமே, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று உடனடியாக தண்ணீரை நம்மால் எவ்வளவு முடியுமோ அதற்கு சற்று கூடுதலாக, இதை நான் அனுபவித்து பலன் பெற்று சொல்லுகிறேன். மற்ற சிகிச்சைகளுக்கெல்லாம் முதன்மையாக சிகிச்சையே தேவைப்படாத அளவுக்கு கூட உடனடியாக நிவாரணம் கிடைத்திருக்கிறது. தண்ணீரை அதிக அளவு ஒரே நேரத்தில், இந்த மூச்சு முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போல குடித்த பிறகு அடுத்த 10 நிமிடங்களில் உங்களுக்கு
சிறுநீர் மிக தாராளமாக நிறமற்று வரும். முதலிலே மஞ்சளாக சொட்டு சொட்டாக வந்த சிறுநீர் அடுத்த 10 நிமிடங்களில் மிக எளிதில் இயல்பு நிலைக்கு வந்துவிடும். இது ஒரு குறிப்பு. ஞாபகத்தில், நினைவில் இந்த கோடை காலத்துக்கு தேவையான மிகவும் அவசியமான குறிப்பு. பொதுவாக வெயில் காலங்களில் சூடான தேநீர் அல்லது காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். இவைகள் நம் உடலில் உள்ள நீர்ச்சத்தை மேலும் மேலும் குறைத்து வெப்பத்தை அதிகரிக்கின்றன. அதனுடைய தாக்கத்தை நாம ஏற்கனவே கூட கடந்த ஒரு மாதமாக பல்வேறு செய்திகளினுடைய தெரிந்த செய்தி, நாம் சிந்தித்த செய்தி ஒன்று இப்போது நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த கோடையை சமாளிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழி. என்னவென்றால், இந்த தேநீரும் காபியும் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய இருப்பு ஆற்றலில் உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றலை, நோய் தடுப்பு ஆற்றலை, நோயை குணமாக்கும் ஆற்றலை, ஜீரணத்திற்காக இருக்கின்ற ஆற்றலை நம்முடைய உடலில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய நுரையீரல், இதயம், மூளை போன்ற ராஜ உறுப்புகளை இயக்குவதற்கு தேவையாக உள்ள ஆற்றலை மடை மாற்றி நாம் அந்த தேநீரையும் காபியையும் குடிக்கும்போது செயற்கையான போலியான ஒரு உற்சாகத்தை அனுபவிக்கிறோம் என்பதை நாம நினைவு கொள்ள வேண்டும். நமக்கும் நமது இல்லத்திற்கு வரும் விருந்தினர்களுக்கும் இத்தகைய பானங்களை கொடுப்பதை தவிர்த்து அதற்கு மாற்றாக ஐஸ் கலக்காமல் பழச்சாறுகளோ, இளநீரோ, நுங்கு அல்லது எலுமிச்சை சாறு அல்லது நெல்லிக்கனிச்சாறு, பதநீர் போன்ற இயற்கையான பானங்களை வழங்கி இந்த கோடையை நாம எளிதில் சமாளிக்கலாம். இவையெல்லாம் தாகத்தை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் அளிக்கும். வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழங்களை எவ்வித மாற்றமும் இன்றி செயற்கையான வெள்ளை சர்க்கரை, ஐஸ் எதுவும் கலக்காமல் அப்படியே உண்பதன் மூலம் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் உடனடி ஆற்றலையும் நாம் பெற முடியும். இந்த பழங்களில் உள்ள இயற்கை சத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் வெப்பத்தை இயற்கையாகவே சமநிலைப்படுத்துகின்றன. மேலும் உடலின் நீர்ச்சத்தை நிலைநிறுத்த நுங்கு மற்றும் இளநீர் மற்றும் ஐஸ் கலக்காத கரும்புச்சாறு போன்ற இயற்கையின் கொடைகளை நாம் அருந்தி கொண்டாடலாம். இந்த கோடையை குதூகலமாக சமைக்காத இயற்கை காய்கறிகளை, உண்ணக்கூடிய இயற்கை காய்கறி சாறுகளை, உண்ணக்கூடிய கீரை சாறுகளையும் நாம் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் உடலுக்கு நேரடியாக கிடைப்பதால், அதாவது செரிமான உறுப்புகளின் பணிச்சுமை இன்றியே நமக்கு நேரடியாக இவை ஆற்றலை நமக்கு தருகின்றன. தேவையற்ற சோர்வையும் தடுக்கின்றன. மேலும் வெப்பம் உச்சத்தில் இருக்கும் மதிய நேரங்களில் உடலுக்கு அதிக பணிச்சுமையை கொடுக்கும் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அந்த நேரத்தில் செரிமானத்திற்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் என்பதால் நீர்ச்சத்து மிகுந்த பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்வது
உடலுக்கு நிம்மதியையும், புத்துணர்வையும் தரும். உணவு மாற்றத்தோடு நாம் பருகும் நீரின் தன்மையிலும் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். மின் சாதனங்கள் மூலம் குளிரூட்டப்பட்ட நீரை தவிர்த்து இயற்கையான மண்பானையில் சேமித்து வைத்த நீரை அருந்துவது உடலுக்கு மிகுந்த நன்மையை தரும். மண்பானையானது நீரை இயற்கையான காரத்தன்மையுடன் அல்கலைன் தன்மையை வைத்திருப்பதுடன் தாகத்தை முழுமையாக தணித்து செரிமான மண்டலத்திற்கு இதமான சூழலை உருவாக்குகிறது. உணவு மற்றும் நீர் மட்டுமின்றி நாம் அணியும் ஆடைகளும் உடல் வெப்பத்தை தீர்மானிக்கின்றன. கோடை காலங்களில் வெப்பத்தை ஈர்க்கும் செயற்கை இழை ஆடைகளை, சிந்தெடிக் பாலிஸ்டர் ஆடைகளை தவிர்த்து காற்றோட்டமான இயற்கை பருத்தி ஆடைகளை அணிந்து கோடையை கொண்டாடலாம். இது நமது உடல் எளிதாக சுவாசிக்கவும், வியர்வையை உறிஞ்சி வெப்பத்தை வெளியேற்றவும் பெருமளவில் உதவுகின்றன. இந்த எளிய இயற்கை வழிகளை பின்பற்றுவதன் மூலம் கோடை வெப்பத்தையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் நாம் எளிதில் வெல்லுகிறோம். முக்கியமாக நாம் ஏன் இந்த வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும், அதுவும் முக்கியமாக இந்த கோடைக்கு மிகவும் எதிரி இந்த வறுவல்களும் பொரியல்களும். அவை அப்படி என்னதான் செய்கின்றன என்கிறீர்களா? நாம் விரும்பி உண்ணும் சுவையான மொறுமொறுப்பான வறுத்த உணவுகளும் அதிக இனிப்புகளும் நம் உடலுக்குள் கிளைகோடாக்சின்கள் எனப்படும் ஒரு வகை மெதுவாக நம்மை கொல்லுகின்ற நஞ்சை உருவாக்குகின்றன. அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் எனப்படும் ஏஜிஇ வேதி பொருட்களை நமது இளமையை திருடி சருமத்தை சுருங்கச் செய்வதுடன் உடலின் உள் உறுப்புகளையும் விரைவாக முதுமடைய செய்கின்றன. சத்தமில்லாமல் நம் உயிரணுக்களை சிதைக்கும் இந்த நச்சுக்கள் எப்படி உருவாகின்றன என்கிறீர்களா? நமது உணவில் உள்ள சர்க்கரை சத்து புரதம் அல்லது கொழுப்புடன் சேரும் பொழுது ஒரு வேதிவினை நிகழ்கிறது. சாதாரணமாக மெதுவாக நடக்கும் இந்த வினை அதிக வெப்பத்தில் சமைக்கும் போது மிக வேகமாக நடக்கிறது. நாம் உணவை வறுக்கும் போதோ அல்லது பொரிக்கும் போதோ அல்லது நீண்ட நேரம் எண்ணெயில் வேக வைக்கும் போதோ ஒருவித மணத்துடன் பழுப்பு நிறத்துடனும் மாறுவதை கவனிக்கும். அந்த பழுப்பு நிறமே ஏஜிஇஸ் எனப்படும் நச்சுக்கள் உருவாவதற்கான சான்றாகும். உடலில் இது எப்படி வேலை செய்கிறது? நாம் உட்கொள்ளும் உணவின் வழியாக இந்த நச்சுக்கள் இரத்தத்தில் கலக்கின்றன. இவை உடலில் உள்ள புரதங்களுடன் ஒட்டிக்கொண்டு அவற்றை சரியாக செயல்பட விடாமல் தடுக்கின்றன. உதாரணமாக, நமது சருமத்தை இளமையாக வைத்திருக்கக்கூடிய கொலாஜன் என்ற புரதத்தின் மீது இவை ஒட்டிக்கொள்ளும் பொழுது சருமம் தனது மென்மையையும் நெகிழ்வுத்தன்மையையும் இழக்கிறது. இதனால் வறுத்த உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவர்களுக்கு இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றம் ஏற்பட்டு விடுகிறது. முகத்தில் பருக்களும் அரும்பத் தொடங்கி விடுகின்றன. உள் உறுப்புகளின் ஆரோக்கியம் என்னவாகிறது? இந்த நச்சுக்கள் சருமத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, நமது உடலின் உள் உறுப்புகளையும் மெல்ல பாதிக்கின்றன. இரத்த நாளங்கள் மற்றும் இதயம் போன்ற உறுப்புகளில் இவை சேரும் பொழுது உறுப்புகளின் செல்கள் கடினமாகி அவற்றின் இயல்பு நிலை மாறுகிறது. இது நீண்ட காலத்தில் உடலில் தேவையற்ற வீக்கத்தையும், இன்ஃப்ளமேஷன், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் உண்டாக்குகின்றன. இந்த நச்சுக்கள்
உருவாகாமல் தடுக்க மிகச்சிறந்த வழி உணவை சமைக்காமல் இயற்கையான நிலையில் உண்பதே ஆகும். இயன்றவரை நாம் பழங்கள் மற்றும் பிற இயற்கை உணவுகளை முடிந்தவற்றை சமைக்காமல் பச்சையாக உண்ணும்பொழுது இந்த நச்சுக்கள் உருவாக வாய்ப்பே இல்லை. சமைக்க வேண்டிய சூழல் இருந்தால் சமையல் முறையில் சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் இந்த நச்சுக்களை நாம் குறைக்கலாம். இதற்கு மிக முக்கியமான வழி அதிக வெப்பத்தில் பொரிப்பதும், எண்ணெயில் நீண்ட நேரம் வறுப்பதும் தவிர்த்தலே ஆகும். இயன்றவற்றை நீராவியில் வேக வைத்து உண்ணலாம். மேலும் நமது உடலில் ஏற்கனவே சேர்ந்துள்ள அந்த நச்சுக்களின் பாதிப்பை குறைக்கவும் இயற்கை உணவுகள் நமக்கு இந்த கோடை காலத்தில் மிகவும் பெரிதும் உதவுகின்றன. எனவே சமைத்த உணவுகளை கூடுமான வரையிலும் தவிர்த்துக் கொண்டு சமைக்காத இயற்கை உணவுகளையே உண்டு நாம் கோடையை கொண்டாட முடியும். இவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மேலும் புதிதாக நச்சுக்கள் சேராமல் உயிரணுக்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன. இதே கருத்தை நமது முந்தைய சந்திப்புகளிலும் சொல்லி இருக்கின்றோம். மீண்டும் அதை வலியுறுத்துவதன் காரணம் இந்த கோடைக்கு அவைகள் மிகவும் முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நம் உடலே கோயில் நாம் அறிந்ததுதான். நம் பொருந்தும் உணவை உண்பதே அந்த கோயிலுக்குள் உறையும் இறைக்கு செய்யும் வழிபாடு. அதாவது பருவத்திற்கு ஏற்ப குளிர்காலம், கோடை காலம், மழைக்காலம் போன்று நாம் பருவத்திற்கு பொருந்தும் உணவை உண்ணுவதே நாம் இந்த கோடையை பற்றி கவலைப்படாமல் மேலாண்மை நமக்கு அதை பக்குவமாக சமாளிக்க உதவியாக அமையும். எனவே நாம் பொருந்தும் உணவை உண்பதே அந்த கோயிலுக்குள் உறையும் இறைக்கு செய்யும் வழிபாடு. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உறபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்றே உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்கிறார். ஆகவே உடம்பினுக்குள்ளே உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண என்கிறார். எனவே மருந்து மட்டும் நமக்கு போதாது, மந்திரங்கள் மட்டும் நமக்கு போதாது, தவங்கள் மட்டும் நமக்கு போதாது. நாம் நம்முடைய உடலில் இருக்கின்ற ஆற்றல் மையங்களை அவற்றின் மேம்பாட்டு திறனை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். உண்டி சுருங்குதல் உயிர்க்கு நலம். எனவே அதனுடைய ரகசியங்களை இப்பொழுது நாம பார்ப்போம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆற்றல் மையங்கள் என்று சொல்லக்கூடிய சக்ராஸ், அதாவது நம்முடைய முதுகந்தண்டின் அடியில் துவக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மையம் மிக மிக முக்கியமானது. அந்த ஆற்றல் மையம் பாதிக்கப்பட்டால் நமக்கு தேவையற்ற அச்சமும் பாதுகாப்பின்மையும் வறுமையும் உண்டாக அடிகோலி விடுகிறது. ஆகவே இந்த கோடைக்கு அவசியமான நாம உணவுகளை, இயற்கை உணவுகளை, குறிப்பாக இந்த ஆற்றல் மைய மேம்பாட்டிற்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் சிவப்பு வண்ணம். இங்கே குறிப்பிடுபவை நாம
எல்லோருமே எல்லோருமே எல்லாவற்றையுமே கண்டிப்பாக 100 விழுக்காடு பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயமில்லை. இயன்றவர்கள் இயன்ற அளவில் இயன்றபோது பின்பற்றி கோடையை சமாளிக்கலாம். ஆக அந்த மூலாதார ஆற்றல் மையத்தை மேம்படுத்த, அந்த அச்சத்திலிருந்து விடுபட, பாதுகாப்பு உணர்வை பெற, வாழ்வில் வளமை அதிகரிக்க, சிவப்பு நிற உணவுகளை தெரிந்தெடுத்து உண்ணலாம். சிவப்பு கார் அவல், தக்காளி, மாதுளம்பழம், கேரட், பீட்ரூட், இயன்றால் ஆப்பிள், செர்ரி, அதாவது நாம் சொல்லுவது எல்லாமே இயன்றவரை நம்முடைய நாட்டு காய்கறிகள், பழங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உணவுகள் மண் சக்தி அதிகமாக கொண்டவை. நம்முடைய இந்த மூலாதார ஆற்றல் மையம் என்பது ஐம்பேர் ஆற்றல்களில் மண்ணின் அம்சமானது. அவற்றை எனவே மண் சக்தியை எதற்காக என்றால் நம்முடைய மரங்கள் வலுப்படுத்துவதைப் போல வேர்களை நம் மூலாதாரத்தை இந்த உணவுகள் வலுப்படுத்தும். வெறும் வயிற்றில் காலையில் மாதுளம்பழம் சாப்பிடலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் 21 நாள் தொடர்ந்து செய்து பார்த்து தங்களின் அனுபவங்களை பின்னூட்டமாக அளிக்கலாம். அச்சம் குறையும், மனம் தெளிவாகும், கோடை கொண்டாட்டமாகும். அடுத்ததாக சுவாதிட்டானம் என்கின்ற ஆற்றல் மையம் தொப்புளுக்கு கீழே படைப்பாற்றல். நம்முடைய படைப்பாற்றலுக்கு மிகவும் முக்கியமான இந்த ஆற்றல் மையம் உறவுகளில் ஒத்திசைவின்மைக்கு பாதிக்கப்படும். எனவே இந்த சுவாதிட்டான ஆற்றல் மைய மேம்பாட்டிற்கு ஆரஞ்சு நிற உணவுகளை நாம் அதிகம் உண்ணலாம். பப்பாளிப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு, இஞ்சி, மஞ்சள், தேன். இஞ்சி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு ஏற்கனவே பல முறை பேசியிருக்கின்றோம். இஞ்சியை சாறாக்கி, தோல் நீக்கிய பின் சாறாக்கி, சிறிது நேரம் கழித்து தெளிந்த வடிநீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதே போல பழங்களும் நாம் ஒரு குறிப்பிடுபவையெல்லாம் உணவுக்கு பிறகு எந்த பழமும் உண்ணக்கூடாது. உணவு போல தனியாகவோ உணவாகவோ அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவோ உண்பதுதான் பழத்தின் முழு பலன்களை பெற முடியும். ஆகவே இந்த குறிப்பையும் மனதில் இருத்த வேண்டும். இந்த உணவுகள் நம் உணர்வு மையத்தை தூண்டும். தேன் என்பது இயற்கையின் அமுதம். அது நம் படைப்பாற்றலை மலரச் செய்கிறது. தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு வெந்நீரில் மிகவும் சூடாக இல்லாமல் வெதுவெதுப்பான வெந்நீரில் தேன் மற்றும் மஞ்சள் கலந்து சொட்டு சொட்டாக சுவைத்து அருந்தலாம். நம் உள்ளே இருக்கும் படைப்பாற்றல் விழிப்படையும். அடுத்ததாக தொப்புள் மையம், மணிபூரகம் என்று கூறக்கூடிய இந்த ஆற்றல் மையத்தை நமக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிறது, முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது. இந்த மையத்தை நாம் வலுப்படுத்த மஞ்சள் நிற உணவுகளை உண்ணலாம்.
வாழைப்பழம், எலுமிச்சை, சோளம், பொன்னாங்கண்ணி கீரை, மஞ்சள், வெந்தயம். வெந்த அயம் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வெந்த அயம், அதாவது இரும்புச்சத்து சூரியனால் ஏற்கனவே சமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொருள்தான் வெந்த அயம். மணிபூரகம் என்பது அக்னி சக்கரம். சூரியனின் நிறமே மஞ்சள் தான். இந்த உணவுகள் நம்முள் இருக்கும் தீயை மூட்டும். காலையில் பெரும்பயத்தில் எலுமிச்சை உடன் தோல் நீக்கி தெளிய வைத்த இஞ்சி, தேன் சேர்த்து சுவைத்து வாய்ப்பு உள்ளவர்கள் 40 நாட்கள் தொடர்ந்து அருந்தினால் தன்னம்பிக்கை வளரும். அடுத்ததாக இதய ஆற்றல் மையம் எனும் அநாகதம். பிறருடைய குற்றங்களை, குறைகளை, தவறுகளை மன்னிக்க, பிறரை நிபந்தனையின்றி நேசிக்க இந்த ஆற்றல் மையம் நமக்கு அவசியம். எனவே இதை பச்சை நிற உணவுகளால் நாம வலுப்படுத்தலாம். கீரைகள், வெள்ளரி, கொத்தமல்லி, புதினா மற்றும் துளசி. நம்முடைய இதயம் திறக்க, இதயம் இதமாக பச்சை நிற உணவுகளை உண்போம். நம்முடைய இதயத்தை குளிர்விக்கும். தேவையற்ற கோபமும் பொறாமையும் காணாமல் போகும். தினமும் ஒரு சில துளசி இலைகள் சாப்பிடலாம். துளசி என்பது இதயத்தின் மருந்து. இயற்கையான குடும்ப கட்டுப்பாடு மூலிகையும் கூட. சித்தர்கள் இதை இல்லத்து அமுதம் என்று அழைத்தார்கள். அடுத்ததாக தொண்டை சக்கரம், விசுக்தி. உண்மையை சொல்ல தயக்கமில்லாமல் குரல் வளம் பெற கருப்பு திராட்சை, அத்தி பழம், கருப்பு எள், தேங்காய், தண்ணீர், சுக்கு மல்லி பானம், பால் கலவாமல். இந்த விசுக்தி என்பது வாக்கு சக்கரம். இளநீர் நமது தொண்டையை சுத்தப்படுத்துவது போல இந்த உணவுகள் வாக்கு சக்தியை அதிகரிக்கும், தெளிவாக்கும். சுக்கு கருப்பட்டி சேர்ந்த சுக்கு பானம் தினமும் சுவைத்து அருந்தலாம். தொண்டை வலி மட்டுமல்ல, நம் வார்த்தைகளுக்கும் வலிமை வரும். அடுத்ததாக புருவ மத்தி, ஆற்றல் மையம், ஆக்கினை, மூன்றாவது கண் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது. குழப்பம், தலைவலி, திசை தெரியாத உணர்வுகள் காணாமல் போகும். விழிப்பு நிலை அதிகரிக்கும். புலன்களுக்கு அடிமையாகாமல் அறிவின் வழி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். இதை மேம்படுத்த ஊதா உணவுகளை வாய்ப்புள்ளவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்வது நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாம மிகவும் அரிதான, மற்றவர்கள் சொல்ல விட்டு போகின்ற, சொல்ல தெரியாத, இதுவரை சொல்லாத, இதை அரிய செய்திகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வாய்ப்புள்ளவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். சாப்பிட வேண்டிய ஊதா நிற உணவுகள், கசப்பு உணவுகள். நாம் வாழ்க்கையில் மறந்துவிட்ட, ஒதுக்குகின்ற ஒரு சுவை கசப்பு. அது மிகவும் அரிதான சுவை.
கருஞ்சீரகம், கடுகு, நெல்லிக்காய், கருப்பு திராட்சை போன்றவற்றை உண்ணலாம். இந்த மையம் தெளிவாக இருக்க மூளைக்கு ஊட்டம் தேவை. கசப்பான உணவுகள் மூளையை தூண்டும். சித்தர்கள் இந்த கசப்பை அறிவின் சுவை என்கிறார்கள். தினமும் இரவில் நாம இவற்றை உண்ணும்பொழுது நம்முடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக நம்முடைய இறைநிலையின் வாயில் என்று அழைக்கக்கூடிய உச்சிக்கண், சகசிராரம், 1000 இதழ் தாமரை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையின் அர்த்தம் தெளிவாகும். ஆன்மீக உணர்வு மிகும். இந்த ஆற்றல் மையத்தை தூண்ட வெள்ளை மற்றும் ஒளி நிற உணவுகள் உண்பதோடு இயன்றவர்கள் இயன்றபோது உண்ணாமல் உணவை தவிர்த்தலும், உபவாசம் என்கின்ற நிலையை கடைபிடித்தலும் அவசியம். உபவாசம் என்ற உடனே நமக்கு ஞாபகம் வருவது பட்டினி. ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், உப என்றால் நெருக்கமாக, வாசம் என்றால் இருத்தல். இந்த உணவு கட்டுப்பாடான உணவு அல்லது உணவு இல்லாமல் தண்ணீர் அல்லது பழச்சாறுகள் மூலம் நாம் இந்த உண்ணாமையை கடைபிடிக்கும் பொழுது, உபவாசம் என்றால் நெருங்கி இருக்கிறோம். எதனோடு? உடல் நலத்தோடு நெருங்கி இருக்கிறோம். மன அமைதியோடு நெருங்கி இருக்கிறோம். இறை ஆற்றலோடு நெருங்கி இருக்கிறோம். இந்த உபவாசம் என்கின்ற உட்பொருளை நாம் உணர வேண்டும். எனவே தண்ணீர், தேங்காய் மற்றும் கல்கண்டு போன்றவற்றை உண்ணலாம். இந்த உச்சிக்கண் திறப்பதற்கு நமக்கு இயன்றவரை குறைவான உணவு அல்லது காலியாக இருக்கும்போது வயிறு இது நன்றாக செயல்படும். நம்முடைய ஆன்மா பேசுவதை உணரலாம். இந்த உண்ணாமை என்பது நாம் பட்டினி கிடப்பதற்காக அல்ல, பேரண்டத்துடன் நம்மை இணைக்கக்கூடியதற்காக ஒரு எளிய வழி இந்த உண்ணாமையும் கட்டுப்பாடான உணவும். மாதம் ஒரு முறையாவது ஏகாதசி உபவாசம் இருக்கலாம். அன்று தண்ணீர் மட்டும் குடித்து நம்முடைய உச்சிக்கண்ணை திறக்கலாம். இதுகாரும் கூறிய இந்த ஆற்றல் மையங்களுடைய வண்ணங்களையும் உணவுகளையும் சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மூலாதாரம் சிவப்பு உணவுகள், மாதுளையும் தக்காளியும். சுவாதிட்டானம் ஆரஞ்சு உணவுகள், மாம்பழம், தேன். தொப்புள் மையம் மஞ்சள் உணவுகள், வாழை, எலுமிச்சை. இதய சக்கரம் பச்சை உணவுகள், கீரை, துளசி. தொண்டை நீல உணவுகள். நம்முடைய வழிபாட்டிலும் கூட நீலகண்டன் என்று நாம் குறிப்பிடுவது அந்த விசுக்தியினுடைய நிறத்தைத்தான். நீலகண்டன் என்னும்போது நம்ம இந்த நீல உணவுகள் நமக்கு நினைவு வர வேண்டும். திராட்சை, தேங்காய், தண்ணீர் வேண்டும். அடுத்ததாக ஆரஞ்சு ஊதா வண்ணம், விசுக்தி வந்து நீல வண்ணம், இதயம் பச்சை வண்ணம், மணிபூரகம் மஞ்சள் வண்ணம். ஆக இந்த ஆக்கினைக்கு நெல்லி, அஸ்வகந்தா, சகசிராரம் நம்முடைய உச்சிக்கண் திறப்பதற்கு வெள்ளையும், உபவாசமும், தண்ணீர், பால், தேங்காய் பால். பால் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நம்முடைய இயற்கை வாழ்வியலில் மாட்டுப்பால் அல்ல, தேங்காய் பால்.
எனவே இதுகாறும் நாம சில முக்கியமான நம்முடைய ஆற்றல் மையங்களை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இந்த முறைகளை பின்பற்றுவதை நாம மறக்கவே கூடாது, மறுக்கவும் கூடாது. எனவே நம்முடைய இந்த கோடையினுடைய நிலையை சமாளிப்பதற்காக நம்முடைய இயற்கை வாழ்வியலில் இவற்றை பின்பற்றி வாழ்வதோடு இந்த ஆற்றல் மையங்களின் ஆற்றலை மிக எளிதில் செலவில்லாமல் நாம அவற்றை இலவசமாக குணப்படுத்த நாம தவறக்கூடாது. அது மட்டுமின்றி அன்றாட வாழ்வியலிலும் நம்முடைய பழக்க வழக்கங்களின் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அந்த சின்ன சின்ன மாற்றங்களாலே நமக்கு மிகவும் பெரிய மாறுதலை உண்டாக்க முடியும். அதிலும் குறிப்பாக இரவு முழுக்க புழுக்கத்தில் அவதிப்பட்டு சரிவர தூங்காமல் காலையில் சூரியன் உதித்த பிறகும் கூட தூங்குவதால் இந்த கோடையின் தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த கோடையை சமாளிக்க ஒரு முக்கியமான நுட்பம், இயன்றவர்கள் இயன்றவரை இரவு மணி 9க்குள் படுக்க வேண்டும். நாம் சொல்லுவது எல்லாமே பண செலவில்லாமல், பின் விளைவுகள் இல்லாமல், அடுத்தவரை மருந்தை மருத்துவரை யாரையும் சார்ந்திடாமல் தற்சார்பாக இயல்பாக வாழும் நுட்பங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாம இரவு 9 மணிக்கு எப்போது படுத்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? கடந்த 20 ஆண்டுகளில் நாம் தூங்கச் செல்லும் நேரத்தின் அளவு சராசரியாக தள்ளிக்கொண்டே இருப்பது என்பதை நாம கவனிக்க வேண்டும். இரவு 8 மணிக்குள் உணவு முடித்து 8:30க்குள் வெளிச்சம் அணைத்து 9 மணிக்குள் உறங்கினோம் ஒரு காலத்தில். அது ஒரு கனா காலம். 9 மணி தூக்கம் என்பது 10, 11 ஆகி இப்போது நள்ளிரவாகிவிட்டது. அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்னவென்றால் ஒரே ஒரு கருத்துதான். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய வெப்ப கட்டுப்பாடு. அந்த உறுப்பின் செயல்பாட்டை பாதிப்பதால் தான் நமக்கு இந்த கோடையை சமாளிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையை எளிதில் தவிர்ப்பதற்கு இரவு மணி 9 மணி தூக்கம் மிகவும் அவசியம். எந்த காரணமும் இல்லாமல் தூக்கம் வரவில்லை என்பதற்காக அவ்வாறே பழகிவிடாமல் சிறிது சிறிதாக நாம் முயற்சித்து அந்த பழக்கத்தை மீண்டும் நாம கைக்கொள்ள வேண்டும். இதை தவிர்ப்பதால் தான் கடந்த 20 ஆண்டுகளில் புதிதாக பெருக்கெடுக்கும் நோய்கள், இரவு தூக்கம் தள்ளி போவதற்கும் நோய்களின் வருகைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. தவறான வாழ்க்கை முறையினால் புற்றுநோய்கள், இதய நோய்கள், உடல் பருமன், பக்கவாத நோய், சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிப்பு
எண்ணில் அடங்கவில்லை. இந்த இரவு தூக்கம் எதனால் தள்ளி போகிறது? நமது உடல் பிரச்சனைகள், மனக்கவலைகள் தான் காரணமா? உண்மை அல்ல. உண்மையில் நாம் உறக்கத்தை தள்ளி போடும் ஒவ்வொரு நிமிடத்திலும் பல நிறுவனங்கள் பல கோடிகளுக்கு அதிக வருமானம் பார்க்கின்றன. காலையில் நாம் துவங்கக்கூடிய பற்பசியிலே இருந்து இரவு படுக்கை விரிப்பு வரை, கொசு விரட்டி வரை, இரவு சந்தையில் நமக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகள் புரள்கின்றன. அவற்றிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நாம் அவசியம் 9 மணிக்கு எப்படி ஏன் படுக்க வேண்டும் என்றால், வழக்கமாக நாம இரவு படுக்கும்போது என்ன செய்வோம்? வீட்டினுடைய தெருக்கதவை அடைப்போம், தோட்டத்து கதவை அடைப்போம் மற்றும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு, எல்லா பாதுகாப்புகளையும் உறுதி செய்துவிட்டு, பொருட்களை நாம் பயன்படுத்திய அந்த பொருட்களை, அறைகலன்களை அவற்றின் இடத்தில் வைத்துவிட்டு, பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு, நாளை காலை எழுந்தவுடன் நம்முடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு தயாரான நிலையில் படுக்கச் செல்லுவோம். அதுபோல நாம் படுக்கும்போது, நள்ளிரவில் படுக்கும் பொழுது 9 மணியிலிருந்து 11 மணி வரை உச்சக்கட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த மூவெப்ப கட்டுப்பாடு என்கின்ற இயக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அது இல்லாமல் போய்விடுவதால் என்ன நட்டம் என்கிறீர்களா? அதனால் என்ன நடக்கும் என்றால், உதாரணத்திற்கு இதை நாம் சிந்திக்க வேண்டும். 9 மணி முதல் 11 மணி வரை ஒருவரை நாம் நியமிக்கிறோம். அதாவது சமையல் பாத்திரங்களை தூய்மை செய்பவர். 11 மணியிலிருந்து 1 மணி வரை ஒருவரை நியமிக்கிறோம். அவர் தூய்மை செய்த அந்த பாத்திரங்களை வெயிலில் உலர்த்தி மீண்டும் அவற்றை உரிய இடத்தில் கொண்டு வந்து அறையில் வைத்துவிட்டு செல்பவர். 1 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை ஒருவரை நியமிக்கிறோம். அவர் அந்த தூய்மை செய்த பாத்திரங்களை எடுத்து மீண்டும் சமைப்பவர். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 9 மணியிலிருந்து 1 மணி வரை 11 மணி வரை தூய்மை செய்ய வேண்டியவர் பாத்திரத்தை தூய்மை செய்யவில்லை. அந்த பாத்திரங்கள் அடுத்ததாக வெயிலில் உலர்த்தி அடுத்த வேலை பயன்பாட்டிற்கு பொருத்தமாக அவர்கள் சுத்தம் செய்ய உலர்த்தப்படவில்லை. ஆனால் சமைப்பவர் மட்டும் அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து 1 மணியிலிருந்து 3 மணி வரை அவர் சமைத்து விட்டு செல்லுகிறார். ஏற்கனவே சமைத்த பாத்திரத்தில் சரியாக சமைத்த உணவுகளை அப்புறப்படுத்தாமல், மீந்து போன உணவுகளை அப்புறப்படுத்தாமல், தூய்மைப்படுத்தாமல், அவற்றை உலர்த்தாமல், அதே பாத்திரத்தில் மீண்டும் சமைத்தால் அந்த உணவை சாப்பிட முடியுமா என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் நாம் தினசரி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உடலானது நாம படுக்கும்போது நம்மை இயல்பு நிலைக்கு தயார்படுத்துகிற வேலை 9 முதல் 11 வரை செய்யும். அந்த வேலையை செய்ய அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் ஏதோ விளக்கை அணைக்காமல் வேறு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 11 மணிக்கு நாம் படுக்கும்போது உடனே நம்மால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு
செல்ல வாய்ப்பு இல்லை. ஏனென்றால், இந்த வேலையை அப்போதுதான் இந்த உடம்பு அரைகுறையாக செய்து கொண்டிருக்கும். எனவே, நாம அதிகாலை எழ வேண்டும் என்று அடுத்த நாள் பணிகளுக்காக எழுக்க வேண்டும் என்கின்ற முனையும் போதுதான் நமக்கு உன் தூக்கம் அதிகமாக வருகிறது. இது தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 11 மணிக்கு முன்னதாக, அதாவது 9 முதல் 11 மணி வரை நாம் உறங்கச் சென்றிருந்தால், எல்லா பணிகளும் முறையாக செய்யப்பட்டு, நம்முடைய உடல் இன்று இயங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கும். ஆகவே, கோடையை சமாளிக்க காலையில் அதிகாலையில் எழுவது மிகவும் அவசியம். சூரியன் உதித்த பிறகு தூங்குவது நம்முடைய உடல் நலனுக்கு மிகவும் கேடு என்பது நம்ம இப்போ சொல்ல வேண்டிய பாடம் இல்லை. எது ஏனென்றால், நாம் ஏற்கனவே சிறிய வயதிலிருந்து படித்து மறந்துவிட்டு, மீண்டும் இப்பொழுது நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும் அதனுடைய பொருளை உணராமலே நம்ம பின்பற்றுகிறோமா என்று கூட இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏர்லி டூ பெட், ஏர்லி டூ ரைஸ் மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி, வெல்த்தி, வைஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பின்பற்றுகிறோமா? ஆகவே இந்த கோடையை சமாளிப்பதற்கு முன்னிரவில் தூங்கி அதிகாலை எழுவோம். அது மட்டுமல்ல, எழுந்த உடனே தண்ணீர் அருந்துவோம். அந்த தண்ணீரும் மற்ற பானங்களுக்கு பதிலாக ஏற்கனவே நாம் அறிந்ததுதான் நீராகாரம். வடித்த சோறு வடித்த நீரை கொஞ்சமாக இருக்கின்ற அந்த சோறு ஊற வைத்த நீரை இரவு முழுதும் இப்பொழுது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஐஸ் பிரியாணி என்று அயல் நாடுகளில் மிக அதிக அளவில் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை செய்த பிறகு இப்பொழுது நம் முன்னோர் சொன்னதை கேட்க மறந்தவர்கள் இப்பொழுது அதை ஓட்டலில் சென்று வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றி நாம அந்த ஒரே ஒரு வரி அது தெரிஞ்சுங்க. ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும் என்று அன்றே சொல்லி வைத்தார் நம்முடைய முன்னோர்கள். அதை உணர்ந்து மேலும் இந்த நுட்பங்கள் இதோடு முடிந்து விடவில்லை, மீண்டும் தொடரும். இன்னும் நிறையவே இருக்கிறது. அடுத்தடுத்த சந்திப்புகளில் மேலும் சிந்திப்போம், செயல்படுவோம், கோடையை கொண்டாடுவோம். வாழ்க இசைவுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நிறைவு.